ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாகர்கோவில் ஹைவேல இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி பக்கத்தில் இருக்கக்கூடிய காத்தாடி மலைக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். நாகர்கோவில் திருவனந்தபுரம் செல்லக்கூடிய புதிதாக திறக்கப்பட்ட நேஷ்னல் ஹைவே சாலை தாங்க இந்த சாலை. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் இருக்கின்ற புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட காத்தாடி மலை என்று அழைக்கப்படுகின்ற தேவசகாயம் மவுண்டனுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம். கன்னியாகுமரியில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. டிராவல் டைம் 31 நிமிடம். இந்த தேவசகாயம் மவுண்டன் நாகர்கோவில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. டிராவல் டைம் 25 நிமிடம். திருநெல்வேலியில் இருந்து 69 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. டிராவல் டைம் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் ஆகும். காவல் கிணறிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. டிராவல் டைம் 10 நிமிடம் ஆகும். எங்கள் ஊர் ஏர்வாடி சுற்றுவட்டார மக்கள் இந்த தேவசகாயம் மவுண்டனுக்கு வர வேண்டுமென்றால் அரை மணி நேரத்தில், அதாவது 30 நிமிடத்தில் நீங்கள் இந்த இடத்தில் வந்து சேரலாம். கேரளாவில் இருந்து வரக்கூடிய மக்களும் கன்னியாகுமரி, பத்மநாதபுரம் கோட்டை இந்த சைடு சுற்றுலாத்தலம் வரக்கூடிய மக்கள் அதிகமான நபர்கள் தேவசகாயம் மவுண்டனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தாங்க போவாங்க. நாங்கள் போன அன்னைக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, அதனால் எங்களால் ஃப்ரீயாக அந்த இடத்த சுற்றி பார்க்க முடிஞ்சது. தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய ஒரு வரலாறு. அதை இந்த வீடியோ வாயிலாக முழுமையாக சொல்ல இயலாது. தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் கூகுள் வாயிலாக நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். தேவசகாயம் பிள்ளை அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தத்துருவமாக கிரானைட்டில் ஓவியமாக பதிவு செய்திருப்பதை பார்ப்போம். இந்த வீடியோ மூலமாக இந்த இடத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை முழுமையாக சுற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த பாறையில் என்ன கல்வெட்டு எழுதியிருக்காங்கன்னா, மணி அடிச்சாம் பாறை எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறை இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. பொதுவாக கட்டிடக்கலையின் அழகு என்றாலே கல்கட்டடம்தான். கண்ணிற்கு குளிர்ச்சியாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கக்கூடியது கல்கட்டடம் ஒன்றுதான். மணியடிச்சான் பாறையை பார்க்க வேண்டுமென்றால் பல படிக்கட்டுகளை கடந்துதான் மணியடிச்சான் பாறையை பார்க்க முடியும். மணியடிச்சான் பாறையுடைய வரலாற்றை நீங்கள் கீழே கண்ட பாறையில் வரலாற்றை பதிவு செய்திருப்பதை படித்திருப்பீர்கள். ஒரு பெரிய பாறையில் புத்தகம் மாதிரி அதை கல்வெட்டு எடுத்து அந்த பாறையிலே
பைபிளுடைய வசனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதை பார்ப்பதற்கும் மிகவும் அருமையாக இருந்தது, அழகாக இருந்தது. இந்த சின்ன துண்டு பாறை தாங்க மணி அடித்தான் பாறை. இந்த பாறையில் தட்டும்போது தான் பெல் சவுண்டு கேட்கும். மேலே ஏறுங்க வாங்க. அங்கே போ. எப்படி இருக்கு அங்கே பாருங்க. நம்ம வீடு தெரியுமா? என்ன பிளேஸ்லாம் தெரியுதுன்னு பாருங்க. அந்த டிரைவர் ட்ரக் தெரியுது. நம்ம வீடு தெரியுமா? நம்ம வீடு தெரியாது. நம்ம வீடு வந்து அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. நம்ம வீடு என்ன மலைக்கு பின்னாடி? அந்த மலைக்கு பின்னாடி. இது மலைக்கு முன்னாடி இருக்கு. ஸ்கூல் பார்த்தா தெரியும். ஸ்கூல்ல எங்க? எல்லாம் நம்ம நிமிஷத்துல கண்டுபிடிப்போம். அடுத்தால நம்ம எங்கே போகணும்? எங்கே இருக்க மலைக்கு போகணும்? அண்ணா தெரியுதுல மலை உச்சிக்கு மேலே அங்கே போயிடுவோனா? இயேசுவை சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அப்ப கையில ஆணி அடிச்சிருக்காங்க அப்படிதானே? ஆணி இந்த கையில ஆணி அடிச்சிருக்காங்க. கையில குச்சி வச்சு அடிக்கிறாங்க.
நான் தான் பண்ணுவேன். எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்க. நான் பார்த்துருக்கேன். சும்மா இருக்கணும். வெறும் மேலே ஏறக்கூடாது. மாற்றி